யோ, இதுக்கு பேர் தான் டபுள் கேமு. இந்த மாதிரி கேம் எப்படி ஆடுறதுன்னு நீயும் உன் முதலாளியும் தானே எனக்கு கத்து கொடுத்தீங்க. என் நடிப்பை பார்த்து வீட்டில் யாரும் ஏமாற மாட்டாங்க. ஆனால் மாப்பிள்ளை பாவம் எல்லாத்தையும் நம்பிடுவார். அது இல்லாமல் நானும் நடிச்சு அசந்துட்டேன்ல. சரி மாமா, என்ன விஷயம் சொல்லுங்க. மாப்பிள்ளை, மற்றவங்களும் ஏன் நீங்களும் என்னை பணப்பை பேராசைக்காரன் மற்றவங்க சொத்துக்கு ஆசைப்பட்டவன்னு தானே நினச்சிக்கிட்டு இருக்கீங்க. ஆனால் நான் அப்படி இல்லை மாப்பிள்ளை. அண்ணன் தம்பியா மாமை மச்சவனா இருக்கிறது பெரிய விஷயமே இல்லை. ஒரு அப்பனா இருந்து பார்த்தா தான் என் கஷ்டம் வேதனை அழுக என்னன்னு உங்களுக்கு புரியும். மாமா, இப்போ எது கண் கலங்குறீங்க? இங்க பாருங்க, உங்களை பத்தி யார் என்ன வேணாலும் சொல்லட்டும், அதை பத்தி நீங்க கவலைப்படாதீங்க. அழாதீங்க மாமா. எனக்கு ஆஃபீஸ் டைம் ஆகுது, லேட்டா போனேன்னு வைங்க, ரகு உண்டு இல்லைன்னு பண்ணிடுவான். என்ன விஷயம் சொல்லுங்க மாமா. ரகுவை நான் ரொம்ப நம்பியிருந்தேன். கடைசியில் அவன் அவங்க அம்மா பக்கம் சேர்ந்துக்கிட்டு அவனும் என்னை கிண்டல் பண்ண ஆரம்பிச்சிட்டான். அவன் மேலே எனக்கு ரொம்ப கோவமாப்ல. மாமா, இதை சொல்ல தான் என்னை இங்க வர சொன்னீங்களா? இல்லை மாப்ள, இன்னொரு முக்கியமான விஷயம் உங்ககிட்ட பேசணும். என்ன இவர் இப்படி பில்டப் பண்ணிட்டு இருக்காரு? ஆஃபீஸ்க்கு வர டைம் ஆகுது. சொல்லவே மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு மாப்ள. தமிழ் என்ன மாதிரி பாவப்பட்ட ஜென்மம். பெத்த பொண்ணு கத்தியால குத்த வந்திருக்கான்னா அதை எப்படித்தான் தமிழ் தாங்கிட்டாலும். மாமா, என்ன இது? பப்ளிக் பிளேஸ்ல இப்படி அழுதுட்டு இருக்கீங்க? மாப்ள, தமிழுக்கு இப்படி ஒரு குடும்பம் வந்ததுக்கு நான் தான் காரணம்னு கோமதி அப்பப்ப குத்தி குத்தி சொல்லிக்கிட்டே இருக்கா. அதை கேட்கவே என் மனசு துடியா துடிக்குது. சில நேரங்கள்ல மற்றவங்க சொல்ற மாதிரி தமிழ் இப்படி ஆனதுக்கு காரணம் நானா இருப்பேன்னு ரொம்ப கவலையா இருக்கு மாப்பிள்ள. ராத்திரி எல்லாம் நினைச்சா தூக்கமே வர மாட்டேங்குது மாப்பிள்ள. இது மாதிரி நிறைய தடவை அழுது இருக்கு மாப்பிள்ள. நான் காரணமோ இல்லையோ எனக்கு தெரியல. ஆனா கடவுளுக்கு கண்டிப்பா தெரியும். நான் காரணமே இல்லைன்னாலும் தமிழை பார்த்து நான் மன்னிப்பு கேட்கணும். அப்பதான் எனக்கு நிம்மதியா இருக்கும். மாமா, தமிழ் உங்க பொண்ணு, நீங்க எதுக்கு அவகிட்ட மன்னிப்பு கேட்குறீங்க? தமிழ் எப்பவும் உங்களை தப்பா நினைக்கிறதோ பேசுறதோ கிடையாது மாமா. நீங்க போய் தமிழ்கிட்ட மன்னிப்பு கேட்கணும்னு நின்னீங்க, அப்புறம் தமிழ் உங்ககிட்ட பேசவே மாட்டா. சரி மாமா, நீங்க சொன்ன விஷயத்த நான் போய் தமிழ்கிட்ட சொல்லிடுறேன். இல்லை மாப்பிள்ள, சொன்னா போதாது, தமிழை நான் நேரில் பார்த்தே ஆகணும். எப்படியாவது பேசி வர சொல்லுங்க. மாமாவுக்காக இந்த உதவியை செய்யுங்க மாப்பிள்ள. உங்க கையை காலா நினைச்சு கேட்கிறேன். ஐயோ, என்ன மாமா நீங்க இந்த சின்ன விஷயத்துக்காக இப்படியெல்லாம் பேசிட்டு இருக்கிறீங்க? சரிங்க மாமா, தமிழ்கிட்ட சொல்லி உடனே வந்து உங்களை பார்க்க சொல்றேன். நீங்க கவலைப்படாதீங்க. எனக்கு ஆஃபீஸ் டைம் ஆயிடுச்சு மாமா, நான் கிளம்புறேன். சரி, நீங்களும் வீட்டுக்கு கிளம்புங்க. சரிங்க. வர மாமா. போயிட்டு வாங்க. என் நடிப்பை பார்த்து வீட்டில் யாரும் ஏமாற மாட்டாங்க. ஆனால் மாப்பிள்ளை பாவம் எல்லாத்தையும் நம்பிடுவார். அது இல்லாமல் நானும் நடிச்சு அசந்துட்டேன்ல. துரவேலு மாமாவை நம்ம கேவலமா திட்டுறத கீதா கிட்ட சொல்ல மாட்டாரு. எனக்கு நல்லாவே தெரியும். அதனால தான் கேவலமா திட்டணும். அனுபவிக்கட்டும், நல்லா அனுபவிக்கட்டும். நான் எப்படி நிம்மதி இல்லாம இருந்தனோ அதை விட கேவலமா வர அனுபவிக்கட்டும். என்னமாப்ல, குட்டி போட்ட பூனை யாராவது தூக்கிட போறாங்களோன்னு பயந்து பயந்து நடந்துகிட்டு இருக்கீங்க? என்ன பண்றது மாமா, இந்த வீட்ல எப்பவும் திருடனுக்கு காவல் காக்குற மாதிரி இல்ல நான் காத்துக்கிட்டு இருக்கேன். திருடன் யாரு நல்லவன் யாருன்னு தெரிஞ்சிக்க முடியாத உனக்கு இப்படிதான் ஒரு நிலைமை வரும். ஏன்னா திருடன் அல்ல நீங்க நம்பினது. அதனாலதான் மாப்பிள்ளைக்கு மாமனாரே வேட்டு வச்சுட்டாரு. மாப்பிள்ள, உங்களை தெரியாம தான் கேட்குறேன். துரோகி துரோகின்னு என்ன பல பேர்கிட்ட சொல்லியிருக்கீங்க. ஏன் இப்பவும் தான் சொல்லிட்டு இருக்கீங்க. ஆனா உண்மையான துரோகி யாருன்னு இப்பவாவது உங்களுக்கு புரிஞ்சிருக்கணுமே. இத பாருங்க மாமா, இந்த நையாண்டி பேச்செல்லாம் என்கிட்ட வேண்டாம். யார் நல்லவங்க யார் கெட்டவங்கன்னு தெரிஞ்சுக்கிற சக்தி எனக்கு நிறையவே இருக்கு. அதே மாதிரி யாருக்கு என்ன தண்டனை கொடுக்கணும்னு எனக்கு தெரியும்.
போக போக நீங்களே பாப்பீங்க. ஒரு விஷயம் மட்டும் எனக்கு புரிய மாட்டேங்குது. 2 திருடங்களும் ஒண்ணா சேர்ந்து திருடுனா அதுல ஒரு திருடனுக்கு மட்டும் தண்டனை கிடைச்சா போதுமா? 2 பேருக்குள்ள கிடைக்கணும். அதுதானே நியாயம். மாப்பிள, நாம சொல்ற விஷயம் அடுத்தவங்களுக்கு புரியணும். இப்ப நீங்க சொல்ற விஷயம் எனக்கு புரியல. கொஞ்சம் புரியுற மாதிரி சொல்றீங்களா? நீங்க புரியாத மாதிரி கேட்டாலும் நான் சொல்லுவேன். என் சொத்தை என்கிட்ட இருந்து வாங்கி ஒருத்தன் தான் பேர்ல எழுதிக்கிட்டான், இன்னொருத்தர் அட்வான்ஸ் பணம் கொடுத்து ஏமாத்திட்டான். இப்ப சொத்தே இல்லாத போது அட்வான்ஸ் பணத்தை கேட்டு தொல்லை பண்றது எந்த விதத்துல நியாயம்? உங்க சொத்தை தான் பொண்ணு பேருக்கு மாத்தி எழுதி எவ்வளவு கேவலமா ஏமாத்திருக்கான். அவன் பேர்ல கோவப்படாம அவனுக்கு சப்போர்ட்டா பேசிக்கிட்டு இருக்கீங்க. உங்களுக்கு வெக்கமா இல்லையா மாப்ள? அந்த துரவேலு உங்களுக்கு செஞ்சது துரோகமா இல்லையான்னு அது உங்களுக்கே தெரியாதப்ப இதுல நான் சொல்றதுக்கு என்ன இருக்கு? ஆனா ஒரு விஷயம் நான் சொல்றேன், கேட்டுக்கங்க மாப்ள. சொல்லுங்க. அவன் துரோகிதான். கடவுளே அவன் நல்லவன் சொன்னாலும் நான் நம்ப மாட்டேன். அவன் செஞ்ச துரோகத்துக்கு நீங்களே தண்டனை கொடுத்துருக்கணும். ஆனா நீங்க கொடுக்கல. ஆனா நான் கொடுப்பேன். ரொம்ப சந்தோஷம். என்ன தண்டனை கொடுத்தாலும் கொஞ்சம் சீக்கிரமா கொடுங்க. இல்லனா நான் தேவையில்லாம கத்திய தூக்க வேண்டியது இருக்கும். ஆ? என்ன மாப்பிள்ள சொல்றீங்க? என்னால நம்பவே முடியல. புது மாமனாருக்கு சப்போர்ட்டா பேசுவீங்கன்னு பார்த்தேன். பழைய மாமனாருக்கு சாதகமா எல்லாம் பேசுறீங்க. உண்மையாவா சொல்றீங்க? என்னை ஏமாத்துனது உண்மைதானே? ஆ. அப்ப நான் சொல்றதும் உண்மைதான். தப்பு செஞ்சவங்களுக்கு தண்டனை கண்டிப்பா உண்டு. எனக்கு துரோகம் செஞ்ச யாரையுமே நிம்மதியா இருக்க விட மாட்டேன். அதே மாதிரி நீங்க அவருக்கு என்ன தண்டனை வேணான்னு கொடுங்க, அதை நான் கேட்கவே மாட்டேன். ஏன்னு கூட கேட்க மாட்டேன். சபாஷ் மாப்பிள்ள, இப்பதான் நீங்க ரொம்ப தெளிவா பேசுறீங்க. இந்த தெளிவதா நான் உங்ககிட்ட எப்பவோ எதிர்பார்த்தேன். பரவாயில்ல, லேட்டா வந்தாலும் லேட்டஸ்டால வந்திருக்கீங்க. ஆனா மாப்பிள்ள, இப்ப நீங்க பேசின பேச்சோட நின்னுடுவீங்களா இல்ல? மாமா, வார்த்தையை மாத்தி மாத்தி பேசுறது உங்களோட வேலை, செய்யறது தான் என்னோட வேலை. எதிரிக்கு எதிரி நண்பன்றது உண்மையாயிடுச்சு. நான் துரவேலுவை நிம்மதியா விட மாட்டேன். அவன் முடிஞ்சா அடுத்த எதிரி நீந்தாண்டா. ஒன்ன முடிக்கிறது எனக்கு பெரிய விஷயமே இல்லை. என்னடா இது, மாப்பிள்ளைக்கு மரியாதை கொடுத்து எழுந்து நின்னா உட்காருன்னு ஒரு வார்த்தை கூட சொல்ல மாட்டேங்கிறான். மாப்பிள்ள, நான் உட்காரலாமா? யோ, மாமனாரை பார்த்து மாப்பிள்ள தான் எந்திரிச்சு நிக்கணும். ஆனா நீ ஏன் என்ன பார்த்து எந்திரிச்சு நிக்கிற? இதுல இருந்தே தெரியல நீ ஓவர் ஆக்ட் பண்றன்னு. அப்படியெல்லாம் இல்லை மாப்பிள்ள, உங்க மேல இருக்கிற மரியாதையில எழுந்து நின்ன. மாப்பிள்ள, நான் செஞ்ச தப்ப மறந்துட்டு என்னை மன்னிச்சதுல ரொம்ப நன்றி மாப்பிள்ள. யோ, உன்னை நான் மன்னிச்சிட்டேன்னு சொன்னனா? உன்னை மறக்கிறதுக்கும் மன்னிக்கிறதுக்கும் நான் என்ன புத்தரா? இந்த ஜென்மத்துல உனக்கு மன்னிப்பே கிடையாது. ஐயோ, அப்படிலாம் சொல்லாதீங்க மாப்பிள்ள, எனக்கு உங்களை விட்டா வேற யார் இருக்காங்க? யோ, இந்த மாதிரி டயலாக் கேட்டு கடுப்பாவுது. இன்னொரு தடவை இந்த மாதிரி பேசுன அப்புறம் நான் மனுஷனா இருக்க மாட்டேன். ஏன் மாப்பிள்ள இப்படி கோவப்படுறீங்க? கீதா கிட்ட அப்பா தனியா இருந்தா மனசும் உடம்பும் சரியா இருக்காது, இனிமேல் நம்ம வீட்டிலே இருக்கட்டும் நீங்க சொன்னீங்களாமே, இப்ப ஏன் மாப்பிள்ள இப்படி பேசுறீங்க? யோ, இதுக்கு பேர் தான் டபுள் கேம். இந்த மாதிரி கேம் எப்படி ஆடுறதுன்னு நீயும் உன் முதலாளியும் தானே எனக்கு கத்து கொடுத்தீங்க. நல்லா ஞாபகப்படுத்தி பாருங்க. என் சொத்தை வாங்கினதுக்கு அப்புறம் என் முன்னாடி ஒரு பேச்சு பேசுவீங்க, நான் இல்லாத போது வேற ஒரு பேச்சு பேசுவீங்க. நான் பக்கத்துல இருக்கும்போது அவர் உங்களை முதலாளின்னு சொல்லுவாரு, நான் இல்லாத போது நீங்க அவரை முதலாளின்னு சொல்லுவீங்க. இந்த மாதிரி டபுள் கேமை பார்த்து பார்த்து தான் இப்ப அந்த கேமை நான் ஆடுறேன். மாப்பிள்ள, அவர் சொன்னதுனால நான் அப்படி செஞ்சேன், இனிமேல் அப்படி செய்ய மாட்டேன், என்னை மன்னிச்சிருங்க மாப்பிள்ள. இத பாருங்க,
உங்க வயசுக்கு உங்க அனுபவத்துக்கு தான் நான் மரியாதை கொடுத்தேன். ஆனா நீங்க 2 பேரும் என்ன பைத்தியக்கார மாதிரி பாத்தீங்க, பேசுனீங்க. இப்ப புரியுதா நான் எந்த மாதிரி பைத்தியக்காரன்னு? இல்ல மாப்ள, நான் அப்படி சொல்லல. அவர் தான் சொல்லுவாரு. சொல்லட்டும் சொல்லட்டும். அவருக்கும் வச்சிருக்கான் ஆப்பு. நீ சொன்ன மாதிரி நான் பைத்தியக்காரன் தான். ஆனா சாதாரண பைத்தியக்காரன் இல்ல, காரியக்கார பைத்தியக்காரன். புரியலையா? மத்தவங்க என்ன சொன்னாலும் என்ன செஞ்சாலும் பைத்தியம் மாதிரி தான் இருக்கேன். ஆனா எனக்கு காரியம் ஆகும்போது நான் ஆடுற ருத்ர தாண்டவத்துல என் எதிரிங்க எல்லாரையும் என் காலடியில போட்டு மிதிச்சிடுவேன். மாப்ள, உங்களை என்னால புரிஞ்சிக்கவே முடியல. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பாசமா இருக்கிற மாதிரி பேசுனீங்களே, அது பொய்யா மாப்ள? பொய்ன்னு நான் சொன்னேனா? அப்ப பாசமா பேசினது உண்மை, இப்ப கோவமா திட்டுறதும் உண்மை. அதனால தான் சொன்னேன் நான் ஒரு பைத்தியக்காரன்னு. இத பாரு, வந்தம்மா பொண்ணை பார்த்தம்மா போயிட்டே இருக்கணும். அதை விட்டுட்டு மாப்பிளன்னு கொஞ்சறது, இந்த வீட்டில் தங்குறது, திங்கிறது, தூங்குறதுன்னு வேலையை காட்டின அப்புறம் அவ்வளவுதான். புரியுதா? சரிங்க மாப்ள. அது மட்டும் இல்ல, இப்ப இங்க ஆடுற ஆட்டம் உனக்கும் எனக்கு மட்டும்தான் தெரியணும். சரி பரவாயில்ல, அப்படி நீ சொன்னாலும் யாரும் உன்னை நம்ப மாட்டாங்க. எப்பப்பா வந்தீங்க? இப்பதாம்மா வந்தேன். மாப்பிள்ளை கிட்ட பேசிக்கிட்டு இருந்தேன். அதாம்மா உங்ககிட்ட பேச முடியல. ஏமா கீதா, பாவம் அப்பா வீட்ல சரியா சாப்பிட்டிருக்க மாட்டாரு. ஹோட்டல்ல சாப்பிட்டு சாப்பிட்டு எப்படி மெலிஞ்சு போயிட்டாரு பாரு. பேசாம இங்கேயே சாப்பிட சொல்ல. என்ன, நான் சொன்ன விஷயத்த அப்பா கிட்ட சொன்னியா? சொன்ன இன்னும் இன்னும் கொஞ்ச நாள் போகட்டும் சொல்லுவாரு. அப்படிதானே மாமா? என்ன மாமா நீங்க? நானும் பாவம் அத்தை இல்லாம ரொம்ப கஷ்டப்படுவீங்களேன்னு இங்கே தங்குங்கன்னு சொன்னா தங்க மாட்டேன்னு சொல்றீங்க. இந்த வீட்ல உங்களுக்கு முழு சுதந்திரமும் அதிகாரமும் உண்டு. நீங்க எனக்கு மாமனார் இல்ல, அப்பா மாதிரி. நீங்க தான் இந்த வீட்டுக்கு தலைவர். நீங்க இங்க தான் தங்கணும், இங்க தான் தூங்கணும். வேற எந்த வேலையும் செய்யக்கூடாது. அப்படி செஞ்சீங்க நான் பொல்லாதவன் ஆயிடுவேன். பாத்தீங்களாப்பா, மாமா உங்க மேல எவ்ளோ பாசமா இருக்காருன்னு? இது பாசம் இல்லம்மா, வேஷம். உன் புருஷன் சாதாரண ஆள் இல்லம்மா, ஜெகதல கில்லாடி. நான் கிளம்புறேம்மா. மாப்பிள, நான் வரேன் மாப்பிள. மாமா, என்ன மாமா நீங்க? நீங்க வந்து எதுவும் சாப்பிடாம போறீங்க? நீங்க இருந்து சாப்பிட்டு போங்க. நீங்க சாப்பிடாம போனா என் மனசு ரொம்ப கஷ்டப்படும் மாமா. நீங்க சொன்னதே எனக்கு சாப்பிட்ட மாதிரி இருக்கு மாப்பிள. நான் வரேன் மாப்பிள. இல்ல இல்ல இல்ல, நீங்க சாப்பிட்டு தான் போகணும். கீதா, அப்பாவுக்கு சாப்பாடு போடு போ. சரி மாமா. இல்ல மாப்பிள, நான் வரேன் மாப்பிள. கீதா, நான் வரேம்மா. மாமா என்ன? பெத்த அப்பாவை பிள்ளைங்களே பாத்துக்காத இந்த காலத்துல எங்க அப்பா மேல இவ்ளோ பாசம் காட்டும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு மாமா. மாப்பிள அநியாயத்துக்கு நம்ம கிட்ட கேம் ஆடுறான், கேவலமா பேசுறான். ஏன்பா சாப்பிடும்போது என்னப்பா யோசனை? ஒன்னும் இல்லம்மா. இல்ல, நீங்க போய் சொல்றீங்க. என்னன்னு நான் சொல்லட்டுமா? அம்மா சமையல் தான் உங்களுக்கு பிடிக்கும், என் சமையல் அந்த அளவுக்கு இல்லைன்னு தானே யோசிக்கிறீங்க? நீ சொன்ன மாதிரி அம்மா சமையல் நல்லாதாம்மா இருக்கும். ஆனா நான் இப்ப நினைச்சது அம்மா பத்தி இல்லம்மா, மாப்பிள்ளைய பத்தி. ஏன், உங்க மாப்பிள்ளை கிட்ட ஏதாவது பேசணுமாப்பா? மாப்பிள்ளை இப்ப எங்கம்மா போயிருக்காரு? அவசரமா வெளியில போயிருக்காரு, இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்துருவாரு. நீங்க வந்தீங்கன்னா முதல்ல மாமாவை சாப்பிட வைன்னு சொல்லிட்டு போயிருக்காரு. நான் இப்ப பேச வேண்டியது மாப்பிள்ளை கிட்ட இல்லம்மா, உங்ககிட்ட தான். என்னப்பா சொல்றீங்க? என்கிட்ட தனியா பேச என்ன இருக்கு? என்ன, ஏதாவது பிரச்சனையா? மாமா கிட்ட சொல்லட்டுமா? எனக்கு இப்ப பிரச்சனையே மாப்பிள்ளை தான்மா. யாரும் இல்லாத நேரத்துல மாப்பிள்ளை என்ன கேவலமா பேசுறாருமா. இன்னும் சொல்ல போனா வாயா பாயான்னு வேற கூப்பிடுறாரு. நீ என்னை ஏமாத்திட்ட, இனிமேல் இந்த வீட்டு பக்கம் வரக்கூடாது, வந்த
உன்னை நான் கொன்றுவன் மிரட்டுறாருமா. நானும் எவ்வளோ பணிஞ்சு போறேம்மா. ஆனா மாப்பிள்ளை என்னை ரொம்ப கேவலப்படுத்துறாருமா. அப்பா போதும்பா, கொஞ்சம் வாயை மூடுறீங்களா? என்ன பேசுறீங்கன்னு தெரிஞ்சுதான் பேசுறீங்களா? ஒரு நல்ல மனுஷன் இப்படி கேவலமா பேசுறீங்களே, என்ன மனுஷன் பண்ணீங்க? உங்களுக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்கு? போறேன்னு சொன்ன உங்களை இழுத்துட்டு வந்து சாப்பாடு போட்டேன் பாருங்க. அதுக்கு தான் என் புருஷனை தப்பா பேசுறீங்க நீங்க. மாமாவோட அப்பா இறந்து போனதுக்கு அப்புறம் உங்களதான் அப்பா மாதிரி பாக்குறேன்னு என்கிட்ட சொல்லிருக்காரு தெரியுமா? நான் சொல்றத கொஞ்சம் கேளுமா. அவர் சொல்றதெல்லாம் பொய். அவரை நீ நம்பாத. உங்களோட கெட்ட புத்தி எனக்கு தெரியும். அதே மாதிரி மாமாவோட நல்ல புத்தியும் எனக்கு நல்லாவே தெரியும். இதுக்கு மேல எதுவும் பேசாதீங்க. அம்மாடி, அப்பா சொல்றத ஒரு நிமிஷம் கேளுமா. நான் எதுக்கு கேட்கணும்? ஏன் புருஷனை பத்தி எனக்கு தெரியாதா? ஏன்பா திங்கிற சொத்துல மண்ணள்ளி போட்டுக்கிறீங்க? அம்மா இல்லன்னு நினைச்சு மனநிலை பாதிச்சிருச்சு உங்களுக்கு. இல்லம்மா, சத்தியமா நான் மனநல பாதிச்சு இப்படி நான் பேசல. எனக்கு தெரிஞ்சு மாப்பிள்ளைக்கு தான் மனநல பாதிச்சு இப்படி பேசுறாரு. அப்பா மரியாதையா சாப்பிட்டு எழுந்து வெளியே போங்க. அப்புறம் அப்பா கூட பார்க்காம கேவலமா பேசிடுவேன். அவர் சொத்தை என் பேர்ல மாத்தி எழுதி வச்சீங்களே, அன்னைக்கு அவர் கழுத்தை பிடிச்சு உங்களை வெளியே தள்ளிருக்கணும். அது செய்யாததுதான் மாமாவோட பெரிய தப்பு. நீங்க எல்லாரும் இருக்கிறனால தான் அன்னைக்கு மாப்பிள்ளை எதுவும் பேசலம்மா. அதுக்கு பதிலா இப்ப என்ன கேவலமா பேசி வெளியே போன்னு சொல்றாருமா. அப்பா நீங்க என்ன சொன்னாலும் மாமாவை நான் தப்பா எடுத்துக்க மாட்டேன். முதல்ல நீங்க கிளம்புங்க, அவர் வர நேரம் ஆயிடுச்சு. உன்னை நான் பெத்த அப்பன். நான் சொல்றத கொஞ்சம் கேளுமா. நீ கொஞ்சம் ஒளிஞ்சிக்க. நான் தனியா இருக்கேன், நீ வெளியே போயிருக்கன்னு மாப்பிள்ளை வந்ததை நான் சொல்றேன். அப்ப நீ பாருமா என்ன அவர் எவ்வளவு கேவலமா பேசுறான்னு சொல்லி. என்னப்பா ஆச்சு உங்களுக்கு? ஏன் புருஷனவே என்ன ஒளிஞ்சு நின்னு வேவு பார்க்க சொல்றீங்களா? அம்மாடி, எனக்காக ஒரு 5 நிமிஷம் நீ உள்ள ஏறம்மா. அதுக்கப்புறம் உங்ககிட்ட நான் எதுவும் சொல்லவும் மாட்டேன், மாப்பிள்ளைய பத்தி தப்பா பேசவும் மாட்டேன். ப்ளீஸ்மா, போமா. என்ன புத்தியோ உங்க புத்தி. நேத்தே இவன் குட்டு வெளிப்பட்டிருக்கணும். லேட்டா வந்தனால இவன் தப்பிச்சிட்டான். இன்னைக்கு எப்படியும் இவன் மாட்டிப்பான். மாமா எப்ப மாமா வந்தீங்க? இவன் எப்போ உள்ள வந்தான்? என்ன மாமா, உங்களை தான் நான் கேட்கறேன். எப்போ வந்தீங்க? சாப்பிட்டீங்களா மாமா? ஏன் முகலாம் வாடி இருக்கு? என்ன மாப்பிள, இதுக்கு முன்னாடி நான் தனியா இருக்கும்போது எனக்கு கேவலமா பேசுவீங்க, இப்ப நல்ல மாதிரி பேசிட்டு இருக்கீங்க. ஐயோ, நானா உங்களை திட்டினேன்? என்னாச்சு மாமா உங்களுக்கு? ஏதாவது கனவு கண்டீங்களா? கீதா, ஏ கீதா. வரேன் மாமா. உள்ள என்ன பண்ற நீ? இங்க பாரு, உங்க அப்பா காமெடி பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஏன் கீதா, நான் சொன்னதுக்கு ஏன் என்ன பண்ணாருன்னு கேட்க மாட்டியா? சாரி மாமா. எதுக்கு? அப்பா தனியா இருக்கும்போது நீங்க அவரை கண்டபடி திட்டுறீங்களாம். அது என்ன ஒளிஞ்சிருந்து பார்க்க சொன்னாரு. நான் அப்படிலாம் இருக்காதுன்னு சொன்னேன். நீ பாரு ஒரு நாளுன்னு சொன்னாரு. அதனால தான் இருந்த மாமா. சாரி மாமா. ஓ, அப்படியா விஷயம்? ஏமா, அவர் தான் சொல்றாருன்னா நீ அதை நம்பிடுவியா? இப்ப மாமாவை திட்டினா நீ பார்த்தல்ல? வா கீதா, நீ ஒளிஞ்சிருக்கன்னு மாப்பிள்ளை எப்படியோ தெரிஞ்சுக்கிட்டு நம்ம 2 பேரும் ஏமாத்திட்டு இருக்காரு. மா, இவர் பேச்ச நீ நம்பாத. இவர் இப்பவும் டபுள் கேம் தான் விளையாடிட்டு இருக்காரு. மாமா, உங்களுக்கு என்ன ஆச்சு? ஏன் இப்படி என்னை பத்தி தப்பா பேசுறீங்க? இதுக்கு முன்னாடி நான் தனியா இருக்கும்போது நீங்க என்ன திட்டல, இப்ப நல்ல மாதிரி நடிச்சிட்டு இருக்கீங்க. அப்பா வாயை மூடுங்கப்பா. மாமா எவ்வளவு பாசமா பேசினாரு, நான் கேட்டுட்டு தானே இருந்தேன். அவரை போய் தப்பா பேசுறீங்க.
என்ன மனுஷப்பா நீங்க? இல்லம்மா, மாப்பிள்ளை நம்மளை ஏமாத்துறதுக்கு நடிச்ச நடிப்பிது. சத்தியமா சொல்றேம்மா, நீ மாப்பிள்ளைய நம்பாத. இவரு நல்லவர் இல்ல. அப்பா, இதுக்கு மேல பேசுனீங்க அப்பான்னு கூட பார்க்க மாட்டேன். அசிங்கமா பேசிடுவேன். என்ன நீங்க? ஏன் இப்படி ஒரு கேவலமான புத்தி உங்களுக்கு? கீதா விடுமா, வயசானாலே இப்படித்தான். என்னதானே திட்டினாரு, பரவாயில்ல விடு. ச்சே. நீங்க வாங்க மாமா, சரி. சாப்பிடலாம். மாப்பிள்ளை, உண்மையிலே நீங்க பலா கில்லாடிதாயா. யோ, நீ முட்டாள்னா என்னைய முட்டாள் நினைச்சியா? பாத்தியா, நீ எனக்கு வச்ச வெடிய உனக்கே நான் வெடிக்க வச்சேன். மூக்கு பிடிக்க கொட்டிக்கிட்டல, இன்னும் எதுக்கு வீட்ல இருக்க? கிளம்பி போக வேண்டியதானே? இங்கேயே இருந்து ராத்திரிக்கும் கொட்டிக்கலாம் நினைச்சியா? உனக்கு போடுற சாப்பாட்டை நாய்க்கு போட்டா கூட புண்ணியமாவது கிடைக்குங்க. போய் அங்க இருக்கு. என்ன மாமா, சாப்பிடலாம் வாங்க. அப்பா எங்க? ஏய், இங்கதான் இருந்தாரு. நான் கை கழுவிட்டு வரதுக்குள்ள சொல்லாம கொள்ளாம போயிட்டாரு. என்னாச்சு உங்க அப்பாக்கு? என்ன பைத்தியம் பிடிச்சிருக்கா? என்னமோ தெரியலங்க. சில நேரத்துல நல்லா பேசுறாரு, சில நேரத்துல தப்பா பேசுறாரு உங்கள. சில நேரத்துல அவரே தனியா பேசிட்டு இருக்காரு. எனக்கே ஒண்ணும் புரியல. இதுக்கு பேர் தான் பைத்தியன்றது. நான் எப்பவுமே ரொம்ப உஷாரா இருப்பேன். ஆனா சில நேரங்கள்ல மத்தவங்க தான் அதிகமா பேசி கடைசியில நான் ஏமாந்துடுறேன். இப்படிதான் மாப்பிள்ளை சொத்தை என் பேர்ல எழுதி வைக்காம பொண்ணு பேர்ல எழுதி வச்சனால தான் என்னை கேவலமா ட்ரீட் பண்றாங்க. ஏற்கனவே நான் தான் அவங்க அம்மாவை கொன்னுட்டேன்னு சொல்லி கீதா வேற என் மேல கோவமா இருக்கா. இப்ப நான் வேற மாப்பிள்ளைய தப்பா பேசினா குடிக்கிறதுக்கு பச்சை தண்ணி கூட கொடுக்க மாட்டா. இதெல்லாம் சரியா வராது. இதுக்கெல்லாம் சேர்த்து நான் ஒரு முடிவு எடுத்தே ஆகணும். இல்ல மாப்பிள்ளை என்ன மென்டல் சொல்லி பைத்தியக்கார ஆஸ்பத்திரிக்கு அனுப்பிடுவாங்கன்னு நினைக்கிறேன். என்ன பண்றது? பைத்தியம் எனக்கு இல்ல, மாப்பிள்ளைக்கு தான். கீதா கிட்ட எப்படி சொல்லி நான் புரிய வைக்கிறது? ஒண்ணுமே புரியலையே. கடவுளே, மாமா சொன்ன மாதிரி அப்பாவுக்கு பைத்தியம் முத்து போயிடுச்சு போல இருக்கு. உடனே ட்ரீட்மெண்ட் பண்ணி ஆகணும். என்ன பண்ணலாம்?